பாக்கிற பேசுற பழகுற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவ செய்யும். பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் இன் பாசிட்டிவ். வணக்கம். மனிதர்களுடைய மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மன அமைதி. பெரிய கோடீஸ்வரரா இருக்கு, ஆனா எனக்கு மன அமைதி இல்லைன்னா நான் ஏழை, ஆனா மன அமைதி நிரந்தரமா இருக்குன்னா நான் தான் இந்த உலகத்தோட நம்பர் 1 கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட மன அமைதிய எப்பவுமே நம்ம பேணி பாதுகாத்து வந்துகிட்டே இருக்கணும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் அப்படி இருக்காது. அது கலந்து நம்மளோட மன அமைதியை பாதிக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பெல்லாம் நம்ம இந்த 10 விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயம் பின்பற்றி வந்தா கூட, நம்ம மனசுக்கு பிடிச்சு அது பின்பற்றி வந்தா கூட மன அமைதியை நம்ம பாதுகாக்கலாம். அப்படிப்பட்ட 10 விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க, மன அமைதியை மேம்படுத்தும் 10 விஷயங்கள். மன அமைதியை மேம்படுத்தும் 10 செயல்பாடுகள்ல வர முதல் செயல்பாடு இசை. நம்மளுக்கு பிடிச்ச இசையை நம்ம கேட்கும் பொழுது நம்மளோட மன அமைதி அது தன்னுடைய தன்மையை நோக்கி திரும்பி வருங்க. எப்பெல்லாம் நம்ம ரொம்ப மன அழுத்தத்துல இருக்குமோ, மன அமைதி கெடுத்து ரொம்ப குழப்பத்துல இருக்குமோ, பிடிச்ச இசை, அது கர்நாடக சங்கீதமா இருந்தாலும் சரி, வெஸ்டர்ன் மியூசிக்கா இருந்தாலும் சரி, பக்தி பாடலா இருந்தாலும் சரி, அது ஆல்பம் சாங்கா இருந்தாலும் சரி, சினிமா சாங்கா இருந்தாலும் சரி, ஏன் குத்து பாட்டா இருந்தாலும் சரிங்க, நம்முடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்கும் பொழுது நம்மளுடைய மன அமைதிங்கிறது நமக்கு மீட்டெடுக்கப்படும். அதனால மன அமைதியை மேம்படுத்துற செயல்பாடுகள்ல வர முதல் செயல்பாடு பிடித்த இசையை பிடித்த வடிவத்தில் கேட்பது. மன அமைதியை மேம்படுத்தும் 10 செயல்பாடுகள்ல வர 2வது செயல்பாடு புத்தகங்களை படித்தல். எப்படிப்பட்ட புத்தகத்து மேல உங்களுக்கு விருப்பம் அதிகமா இருக்கோ அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கி சேகரிச்சு வைங்க. சேகரிக்க முடியலையா, உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில இருக்கிற நூலகத்துக்கு போய் அந்த புத்தகங்களை எடுத்து வந்து படிங்க. இந்த புத்தகத்தை படிக்கிறது நம்மளுடைய மன அமைதியை மேம்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான செயல்பாடு. ஏன்னா புத்தகங்கள் மிகப்பெரிய நண்பன். நம்ம எப்ப கூப்பிட்டாலும் நம்மளோட மடியில வந்து தவழ்ந்து நமக்கான விஷயங்களை கொடுப்பான், நம்மளை தாளாட்டுவான், சீராட்டுவான், ஆறுதல் கொடுப்பான். இதை விட நம்மளுடைய மன அமைதியை மேம்படுத்துற ஒரு விஷயம் இருக்கா என்ன? மன அமைதியை மேம்படுத்தும் 10 செயல்பாடுகளை வர 3வது செயல்பாடு தியானம். இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுல நான் நிறைய விஷயங்களை சேர்த்துக்கிறேன். ஆன்மீக சம்பந்தப்பட்ட பூஜைகளோ விரதங்களோ, நீங்க அது மந்திரங்கள் சொல்றதோ, எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, அதாவது நீங்க இறை வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, தியானம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இது கூட நம்மளோட மன அமைதியை மேம்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான செயல்பாடு. ஏன்னா மனம் அமைதி அடையணும்னா மனம் ஒருநிலைப்படணும். இந்த மனம் ஒருநிலைப்படுறது அப்படிங்கிறது இந்த தியானத்துல சாத்தியமா இருக்கு, இறை வழிபாடுலயும் சாத்தியமா இருக்கு. நிச்சயமா இது ஒரு முக்கியமான வழிதான். மன அமைதியை மேம்படுத்தும் 10 செயல்பாடுகள்ல வர 4வது செயல்பாடு. இந்த 4வது செயல்பாடு என்னன்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல ஒருத்தவங்கள, அவங்களோட நல்ல ஒரு நேரத்தை நம்ம செலவிட்டோம்னா நம்மளோட மன அமைதி மேம்படும். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களோட நம்ம நேரத்தை செலவிடும் பொழுது நம்ம மனசு விட்டு பேசுவோம். மனசு விட்டு பேசும்போது நம்ம ஆறுதல் அடைவோம். அதனால நம்மளுக்கு மனசு பிடிச்சவங்களோட சிறிது நேரம் நம்ம மனம் விட்டு பேசுறது கூட நம்மளோட மன அமைதியை மேம்படும். மன அமைதியை மேம்படுத்தும் 10 செயல்பாடுகள்ல வர 5வது செயல்பாடு, அதாவது நடைப்பயிற்சி. வேகமா இல்லைங்க, ஓடுறது அப்படிலாம் கிடையாது. நிதானமா நல்ல ஒரு ரம்யமான இடத்துல நீங்க 1 மணி நேரம் நல்ல ஒரு நடைப்பயிற்சி மாதிரி நடந்து போங்க. அது எக்ஸசைஸ்னு கூட நினைக்காதீங்க. உங்களுடைய சிந்தனை போற போக்குல அது போயிட்டே இருக்கட்டும். நீங்க பாருங்க, நடந்து போங்க. நீங்க பாக்குற காட்சிகள், நீங்க நடந்து போறது, உங்களோட உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறதுன்னு இதெல்லாம் சேர்ந்து உங்களோட மன அமைதியை நிச்சயமா மீட்டெடுக்கும். மன அமைதியை மேம்படுத்தும் 10 செயல்பாடுகள்ல வர 6வது செயல்பாடு இயற்கையுடன் நேரத்தை செலவிடுங்கள். இயற்கையுடன் நேரத்தை செலவிடுங்கள்னா என்ன? நீங்க போய் ஒரு இடத்துல உட்காருங்க, உங்களை சுத்தி இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கு. அழகிய மலைகள், பெரிய பள்ளத்தாக்கு, பனி படர்ந்த மலைகள் இருக்கு, நல்ல ஒரு அழகான மரம் இருக்கு. நீங்க ஒரு பூங்கால போய் உட்காருங்க, பூங்கால ஒரு செடி இருக்கு, செடியில ஒரு பட்டாம்பூச்சி நிக்குது, அது கூட ஒரு இயற்கை தான். உங்க வீட்டு ஜன்னல் வழியா பாக்குறீங்க, அங்க ஒரு தென்னை மரம் இருக்கு, தென்னை மரத்து மேல ஒரு அணில் ஓடுது. இது மாதிரி இயற்கையை ரசிக்கிறதுக்கு நம்மளை சுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் கொட்டி கிடக்கு. இயற்கையோட நேரத்தை செலவு பண்றவனுக்கு மன அமைதிங்கிறது நிரந்தரமா எப்பவுமே அவனுக்கு இருக்கும். மன அமைதியை மேம்படுத்தும் 10 செயல்பாடுகள் வர 7வது செயல்பாடு, ஏதாவது ஒரு கலை வடிவத்தில் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். அது ஒரு ஓவியமா இருக்கட்டும், பாடலா இருக்கட்டும், நடனமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கலை வடிவத்துல உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துறீங்க. அது உங்களுடைய மன அமைதியை ரொம்ப அருமையா மேம்படுத்தும். இதுல இன்னொரு பிளஸ் என்ன தெரியுமா, உங்களுக்குள்ள இருக்கிற திறமையும் மேம்படும். எனக்கு நல்லா வரைய தெரியுங்கிறது நான் எமோஷன்ல வரையும் போது தான் தெரிஞ்சது. எனக்கு நல்லா பேச தெரியுங்கிறது நான் எமோஷன்ல பேசும்போது தான் தெரிஞ்சது. எனக்கு நல்லா கவிதை வருங்கிறது நான் வருத்தத்துல ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சேன். அதுல இருந்து எப்பெல்லாம் எனக்கு வருத்தம் ஏற்படுதோ அப்பெல்லாம் நான் கவிதை எழுதுவேன். எப்பெல்லாம் எனக்கு வருத்தம் ஏற்படுதோ அப்பெல்லாம் நடனம் ஆடுவேன். இதுல மன அமைதி மேம்படுறதோட இன்னொரு விஷயம் என்ன, நம்மளோட திறமை வளர்க்கப்படுது, அது கண்டுபிடிக்கப்படுது. மன அமைதியை மேம்படுத்தும் 10 செயல்பாடுகளை வர 8வது செயல்பாடு,
நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படங்கள்னு ஒரு 5-6 திரைப்படங்கள் இருக்கும். எத்தனை தடவை பார்த்தாலும் முதல் காட்சியில இருந்து இறுதி காட்சி வரைக்கும் பார்ப்போம். எப்படா உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கோ, மன அமைதி இல்லாம நீங்க திண்டாடுறீங்களோ, உங்க சின்ன வயசுல இருந்து நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு சினிமாவை திரும்பி முதல்ல இருந்து இறுதி வரைக்கும் பாருங்க. அது உங்களுடைய பழைய நினைவுகளை எடுத்துட்டு வரும். அந்த பழைய நினைவுகள் உங்களோட மன அமைதியை மீட்டெடுக்கும். மன அமைதியை மேம்படுத்தும் 10 செயல்பாடுகள் வர 9வது செயல்பாடு, மழலைகளுடன் நேரத்தை செலவிடுங்கள். அதாவது வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, உங்க வீட்டை சுத்தி குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க கூட நேரத்தை செலவு பண்ணீங்க. ஏன்னா அவங்களோட உலகமே தனி. அவங்களுடைய உலகத்துக்குள்ள போய் அவங்க கூட நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது நீங்க நிச்சயமா நீங்க இருக்கிற இந்த உலகத்தை மறந்துடுவீங்க. அப்ப மன அமைதிங்கிறது அதுவா மனசுக்குள்ள உட்காரும். மன அமைதியை மேம்படுத்தும் 10 செயல்பாடுகள் வர 10வது செயல்பாடு, மற்றவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்கள். எப்பப்பெல்லாம் மற்றவங்களுக்கு, அதாவது ரத்த சம்பந்தம் இல்லாதவங்களா இருப்பாங்க, யாருன்னே தெரியாதவங்களா கூட இருப்பாங்க, ஏதோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது, அவங்களுக்கு போய் நீங்க ஒரு உதவி செய்யறீங்கன்னா அது நிச்சயமா உங்களோட மன அமைதியை பாதுகாக்கும், மன அமைதியை மேம்படுத்தும். நீங்க எவ்வளவு குழப்பத்துல இருப்பீங்க, யாருக்கோ உதவி பண்ணீங்க, அவங்களோட ஒரு புன்னகை உங்களோட மன அமைதியை எங்கேயோ எடுத்துக்கொண்டு போய் வச்சிரும். இந்த 10 செயல்பாடுகள் இல்லாம வேற ஏதாவது செயல்பாடு இருக்குப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல மறக்காம அந்த கருத்தை பதிவு பண்ணுங்க. இல்ல இந்த 10 செயல்பாடுகள்ல எனக்கு இந்த செயல்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் என்னோட வாழ்க்கையில பின்பற்றி வரேன்னாலும் மறக்காம அதே கருத்தா பதிவு பண்ணுங்க. எல்லாருக்குமே பயன்படும். மறுபடியும் உங்களை சூப்பரான ஒரு அருமையான வீடியோல இருந்து சந்திக்கிறேன். வாழ்காலுடன். நன்றி. ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல அதை பாருங்க.